ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2025 இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிக்க போது ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி நம்ம நிறைய வீடியோஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக அந்த வீடியோ இருக்க போகுது. எஸ், ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு ஒரு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் டீம் கதவை தட்டி உடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இந்தியா T20 கேம்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட போறாங்க. பிகாஸ் ஏசியா கப் வருது, அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வருது அப்படிங்கிறதுனால இந்த T20 ஃபார்மேட்டை நோக்கி தான் இந்தியாவோட அடுத்த ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்களோட இடத்த ஃபைன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இன்னமும் எந்த இடமுமே கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா இப்போ ஓப்பனரா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். பட் ஆனால் அங்கிட்ட சுக்மன் கில் இருக்காரு, SSV ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஈவன் தோ இந்த IPL யாராவது நல்லா பண்ணாங்க அப்படின்னா உள்ள வரலாம். ரியான் பராக் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல உள்ள வரலாம். திலக் வர்மா ஆல்ரெடி நம்பர் 3 பொசிஷன் லாக் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பண்ண போறாரு. ஹர்திக் பாண்டியா இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. இன்னும் ஒரு கம்பைண்டான ஒரு டீம் அப்ப நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸுக்கு இந்த டெஸ்ட், ODI அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால ஒரு சில செகண்டரி ஸ்குவாடை வச்சுதான் லாஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஜெய்ஸ்வால் மாதிரி, கில்லு மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கிறப்போ எப்படி அவங்க பாத்தீங்கன்னா இப்படி மேட்ச் அப் பண்ணுவாங்க அப்படிங்கறதே தெரியல. சோ இதுதான் கரெக்டான ஒரு நேரம் ருத்ராஜ் ஹைக்வாட் அந்த இடத்தை கிராக் பண்றதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ருத்ராஜ் ஹைக்வாட்டை வேரியஸ் பொசிஷன்ல இந்தியன் டீம்ல ட்ரை பண்ணாங்க அந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல. அதுல எல்லா பொசிஷன்லயுமே அவர் ரன் அடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜிம்பாப்வே சீரீஸ் அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பிளேயர் அப்படி எல்லா மேட்சுமே ரன் அடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா டெஃபினெட்லி அது பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். சூரியகுமார் யாதவ்ட்டே இதை பத்தி ஒரு வாட்டி பிரஸ்ல கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த பையனுக்கு சின்ன வயசு, கண்டிப்பா அவரும் ஃபியூச்சர்ல இடம் பெறுவார் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு இதில் பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிளேயர் ரன்னே அடிக்கல அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தூக்கலாம். கண்டினியூஸா ரன் அடிச்சிருக்காரு T20 ஃபார்மேட்ல. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல்ல வாய்ப்பு கிடைச்சு அங்கேயும் விளையாண்டுருக்காரு. போன சீரீஸ்ல அவர் நல்லா விளையாண்டுருக்காரு. அடுத்த சீரீஸ்ல அவரோட பேர் இல்லை அப்படிங்கிறது யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸும் நம்மளால பெருசா ஏத்துக்க முடியல. பிகாஸ் அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அப்படிங்கிறது வேற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அடால் துடால் பேட்ஸ்மேன்ஸ் வேணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா நான் இப்ப என்ன மெயினா சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த IPL ரொம்ப முக்கியமான ஒரு IPL அவரோட கெரியர்லயே இருக்க போது. எஸ், ருத்ராஜ் ஹைக்வாட் மாதிரி ஒரு பிளேயர் இப்ப ரீசெண்டா நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஒருத்தர் கூட வீடியோல சொல்லியிருந்தாரு, இந்தியன் டீம்ல அவர் பெருசா போவாரான்னு தெரியல. அவர் அப்படியே IPL கேப்டன்சி, மேபி அங்க ஒரு 2 கப்பு, இப்படியே தான் அவரோட கெரியர் இருக்க போது. ஏன்னா கண்டிப்பா ருத்ராஜ் ஹைக்வாட்டை இவங்க இந்தியன் டீமுக்குள்ள எடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று படிச்சேன். ஓகே, ஆக்சுவலா அப்படிதான் போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஈவன் தோ இன்னொரு நண்பர் கூட சொன்னாரு, இப்ப இருக்கிற மைண்ட் செட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்தியா ஆடணும்லாம் இல்லடா, சும்மா அப்படியே வர்றாங்களா, IPL ஆடுறாங்களா, அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, அடுத்த சீசன் அதை விட காசு அதிகமா வாங்குறாங்களா, அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் இந்தியா ஆடணும்னு இல்லை. அண்ட் நினைச்சாலும் எல்லாருனாலும் இந்தியா ஆட முடியாது. பிகாஸ் நம்மளோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி அது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர், அவர் ஒரு செம மைண்ட் செட் கிரிக்கெட்டர் அண்ட் ரொம்ப சூப்பரான ப்ராப்பரான ஆல் ஃபார்மேட் கிரிக்கெட்டர் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அடால் துடால்னு அடிச்சு ஆடுற பேட்ஸ்மேன் கிடையாது. சூப்பரா பாத்தீங்கன்னா டைமிங் பண்ணுவாரு. கிரிக்கெட் அப்படிங்கிற ஒண்ணு ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படிப்பட்ட அந்த ஓல்ட் ஏஜ் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒருத்தர் தான் ருத்ராஜ் ஹைக்வாட். ஏன்னா அந்த பாலுக்கும் பேட்டுக்கும் இருக்கிற டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்கும். ஒரு சில பிளேயர்ஸ் தான் நான் அப்படி பார்த்திருக்கேன். லைக் இப்ப இருக்கிறதுல ஒரு விராட் கோலி, ஒரு KL ராகுலோட ஆரம்ப காலகட்டம், அப்படிப்பட்ட ஒரு வரிசையில் இருக்கிறவர் தான் ருத்ராஜ். அவர் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா விளையாடணும். ஏன்னா அவர் மேக்சிமம் எல்லா கேம்ஸும் ஃபெயிலே ஆக முடியாது. ஏன்னா அவர் தட்டி தட்டி எடுத்துருவாரு. நீங்க டெஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா விளையாட வைக்கலாம். ODI பாத்தீங்கன்னா விளையாட வைக்கலாம். T20 பாத்தீங்க அப்படின்னா விளையாட வைக்கலாம். எஸ், காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகம் தான். நான் சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் இருக்காரு, கில் இருக்காரு, சாய் சுதர்சன் வர போறாரு, அபிஷேக் சர்மா இருக்காரு, சஞ்சு இருக்காரு. எஸ், அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா அதை தாண்டி தான் வரணும். ஸோ வரப்போற IPL 2025 அவரோட கெரியரே திரும்பி பார்க்க வைக்க போற IPL இருக்க போது. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், விட்டுறாத அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் சொன்ன எல்லா பிளேயர்ஸுமே கண்டிப்பா இந்த IPL ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்ம இதுல கண்டிப்பா பண்ணாதான் நம்ம அந்த காம்படிஷன்ல முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ருத்ராஜுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயமே சேப்பாக் பிச்சு. சேப்பாக் கண்டிஷன்ஸுக்கு உங்களால ஹை ஸ்கோர்லாம் பண்ணவே முடியாது. அதுவும் இப்போ
இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம கேள்விப்படுற விஷயம் ரொம்ப டேர்னிங் விக்கெட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ உங்களால் பெரிய ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. 7 மேட்ச் நீங்கள் சேப்பாக்கில் ஆட போகிறீங்க. இந்த 7 மேட்ச்சில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் இன்னும் ஒரு 7 மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச் ஃபெயில் ஆனாலோ 4 மேட்ச் ஃபெயில் ஆனாலோ அட்லீஸ்ட் டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா மற்ற நிறையா டீம்ஸுக்கு நிறையா பிளேயர்ஸுக்கு இருக்கிற இப்போ அபிஷேக் சர்மாலாம் 7 மேட்ச் ஹைதராபாத் பிச்சில் ஆட போகிறாருன்னா அவர் எங்கே எவ்வளவோ ஸ்கோர் பண்ணுவார், செம்மையாக விளையாடுவார். இப்படி தான் இருக்கும். இந்த 7 மேட்ச் ஃபர்ஸ்ட் சேப்பாக் அப்படிங்கிறது வர்ற ஸ்கோரே 150 160னா ருத்ராஜ் அதில் எவ்வளோ அடிப்பார். பட் அதுதான் இங்கே வந்து போட்டியே, அதுதான் ஒரு காம்படிஷனே, அதுதான் மனப்பக்குவமாகவும் இருக்கணும். எஸ் 14 கேமு இல்லை அதுக்கு மேலே பிளே ஆஃப்ஸ் போனால் அதுக்கு மேலே கேம்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு வீடியோ சொன்னேன், ஒரு பேராசை மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுதான் உண்மை. 1000 ரன் அப்படிங்கிறத நோக்கி யார் போகிறாங்களோ அட்லீஸ்ட் அவங்களால 800 to 900 ரன்ஸை வந்து கிராக் பண்ண முடியும். விராட் கோலியோட ரெக்கார்டை உடைக்க முடியும் கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னால தான் மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள வர முடியும். ஏன்னா முடிஞ்ச கையோட ஏசியா கப் இருக்கு, அடுத்த பில்டப் ஏசியா கப்பை நோக்கி போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அங்கே வந்து பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா இதான். இதில் இப்போ ருத்ராஜ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே நல்ல டொமஸ்டிக் சீசன் அவருக்கு அமையலை. டொமஸ்டிக் ரொம்ப ஒஸ்டான சீசனாக லாஸ்ட் 1 இயராக அமைஞ்சிருக்கு. என்னதான் இன்டர்நேஷனலில் நல்லா பிளே பண்ணியிருந்தாலும் அந்த டொமஸ்டிக் சீசன் அவர் நல்லா பண்ணலை. ஸோ ஒரு பேடான டொமஸ்டிக் சீசன்லேருந்து வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸப்ஷனலான ஐபிஎல் இருந்தால் மட்டும்தான் திருப்பி இந்தியன் டீமில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் அங்கே கௌதம் கம்பீர் வேற இருக்காரு. எனக்கு அப்படி தோணாது. கௌதம் கம்பீர் எனக்குமே நல்ல ஒரு பிளேயர்ஸை வந்து ஊக்குவிப்பார் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். பட் கம்மிங் டு இந்த சிஎஸ்கே பிளேயர்ஸுங்கிறதுல அவர் எதுவும் பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல. நான் நிறைய மீம்ஸ் பார்ப்பேன், அதில் எல்லாம் போடுவாங்க அப்படி. பட் அங்கே அவரு இருக்காரு, அவர் நிறைய கேகேஆர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்டு ஸோ இது மாதிரிலாம் நிறையா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கடைசி ஒரு ஒன் லாஸ்ட் டைம் இதுவா இது இருக்குமா ஃபார் அடுத்த வேர்ல்டு கப் உள்ள போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணா அவர் வந்து அந்த இடத்துக்கு போலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.